வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டஃப்கூல் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலிருந்து ஒரு 100 வாட் பிடி சார்ஜர் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போது இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டஃப்கூலினுடைய இந்த சார்ஜர் எப்படி இருக்குது, எந்தெந்த மொபைல் ஃபோன் எந்தெந்த டிவைஸ்லாம் இது வந்து சப்போர்ட் பண்ணுது, சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி வருது. இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் கீழே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு 3 விஷயம் இருக்குது. அதாவது இந்த சார்ஜர் வந்து எந்தெந்த டிவைஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, அதுவும் எந்த ஸ்பீடில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கீழே விவரமாக போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட மேக்புக் ப்ரோ இல்லாட்டி மேக்புக் இருந்துச்சுன்னா அதை வந்து 96 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற அல்ட்ராபுக் நோட்புக் மாதிரி லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 65 இல்லாட்டி 45 வாட் அந்த லேப்டாப்புக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்றாப்புல சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்களுடைய டேப்லெட்ஸ், உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், உங்களுடைய மற்ற டிவைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வாட்டில் இருந்து 20 வாட் வரைக்கும் வேரி ஆகக்கூடிய பல ஸ்பீடில் பல பவர் வாட்டேஜில் அந்தந்த டிவைஸுக்கு ஏற்றாப்புல சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ அகெயின் நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, மொபைல் ஃபோன் டிவைஸுக்கு மேக்ஸிமம் இதிலிருந்து வரக்கூடிய சார்ஜர் 30 வாட் சார்ஜர் தான். லேப்டாப்ஸ் மற்றும் அல்ட்ராபுக் மேக்புக் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45, 65, 96 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனுடைய பின்புறத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த சார்ஜருக்கான பலவிதமான சேஃப்டி சர்க்யூட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரொடெக்ஷன், ஓவர் பவர் ப்ரொடெக்ஷன், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி பலவிதமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. OnePlus, Vivo, Samsung, Huawei, Apple எந்த மொபைல் ஃபோன் எந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு யூனிவர்சல் சார்ஜராக எல்லாமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ திறந்தவொடனே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய வாரண்டியை நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே திறந்தோன்னா எந்தெந்த டிவைஸுக்கெல்லாம் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களும் கீழே போட்டிருக்காங்க. யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இங்கே பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சார்ஜர் இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஹெவியாக இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிள் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம அடிக்கடி எங்கேயும் வெளியே தூக்கிட்டு போக மாட்டோம். இது வந்து டெஸ்க் சார்ஜர். டெஸ்கில் வச்சிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து உங்களுக்கு தேவையான டிவைஸுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பவர் ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு மல்டிபின் ப்ளக் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மல்டிபின் சார்ஜர் இது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதை. ஸோ இதை நீங்கள் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பவர் போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கான கேபிள் உள்ள கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. C1, C2, A1, A2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த C1 மற்றும் C2 வந்து USB Type C போர்ட், A1 மற்றும் A2 வந்து USB Type A போர்ட்ஸ். கிளாசி ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போதைக்கு இது ஒரே கலரில் தான், ஒயிட் கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்கில் வச்சிங்கன்னா வழுக்காமல் கீழே வந்து ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்புறத்துலையும் பின்புறத்துலையும் ஒரே மாதிரி பிராண்டிங் ஸ்டஃப்கூல் அப்படின்னு போட்டு PD 100 வாட்னு போட்டு ஒரு மின்னல் வெட்டு யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த சார்ஜரை பவர் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த ஒரு முக்கியமான விவரம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த போர்ட்ஸில் C1, C2, A1, A2 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த போர்ட்ஸுக்கு ஏற்றாப்புல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே விவரமாக போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, C1 அண்ட் C2வில் வந்து உங்களுக்கு 65 வாட் ப்ளஸ் 30 வாட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். C1 ப்ளஸ் A2வில் வந்து இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உங்களுக்கு வாட்லேயும் என்ன காம்பினேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. A1ம் A2வும் சேர்த்து, அதாவது ஒரே நேரத்தில் A1 A2வில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் 5 வோல்ட் 3 ஆம்பியர் கிடைக்கும். வெறும் USB C1ல் மட்டுமே வேறு எந்த போர்ட்லையும் கனெக்ட் பண்ணாமல் C1ல் மட்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 100 வாட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். A1ல் மட்டும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 30 வாட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி A2லேயும் உங்களுக்கு 30 வாட் அவுட்புட் கிடைக்கும். C2லேயும் உங்களுக்கு 100 வாட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். இந்த காம்பினேஷன் C1 C2, C1 + A1, C2 + A1 இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணோம்னா C1 + C2 + A1 + A2 எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா 45 வாட் ப்ளஸ் 30 வாட் உங்களுக்கு C1 + C2வில் கிடைக்கும். A1 + A2வில் கலந்தாப்பில் 15 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை கிளியராக போட்டாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் நாங்கள் 100 வாட் அவுட்புட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லாமல் எந்தெந்த போர்ட்டில் என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்டாக கிளியராக போட்டாங்க. சரி, இப்போ வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணி அவங்க போட்டிருக்க மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பவரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்.
பவரை கனெக்ட் பண்ணோடனே இங்கே எல்இடி லைட் ப்ளூ கலரில் எரியுது. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்தந்த மொபைல் ஃபோனோட வர சார்ஜரை யூஸ் பண்ணாமல் இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலுமே அந்தந்த மொபைல் ஃபோனில் வரக்கூடிய கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த OnePlus மொபைல் ஃபோன்ஸில் வரக்கூடிய சார்ஜர், அந்த சார்ஜர் யூஸ் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் இந்த கேபிளாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட்டை தாங்கக்கூடிய ஒரு கேபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த OnePlus வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். USB Type-C போர்ட்டில் ஒரு சிங்கிள் போர்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் கனெக்ட் பண்ணப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங், குவிக் சார்ஜிங், டேஷ் சார்ஜிங், வார்ப் சார்ஜிங் இந்த மாதிரி எதுவும் வரல. சும்மா வெறும்ன சார்ஜ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்டர் 18 வாட்டுக்கான ஒரு ஸ்லோ சார்ஜிங் தான் ஆகுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகலை அப்படின்னு போட்டிருக்காங்க. OnePlus மொபைல் ஃபோன்ஸில் USB Type-C போர்ட்டை நான் கனெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக USB Type-A போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து 30 வாட்க்கான அவுட்புட் கிடைக்கும். USB Type-A போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணாலுமே OnePlus மொபைல் ஃபோன்ஸுக்கு அந்த ஸ்பீட் எனக்கு கிடைக்கல. இது வந்து OnePlus பாக்ஸில் வரக்கூடிய அந்த ரெட் கேபிள் சார்ஜர் கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கு இணையான பவர் தரக்கூடிய Oppo மொபைல் ஃபோனில் 65 வாட் சார்ஜரோட வரக்கூடிய ஒரு கேபிள் தான் இது. OnePlus போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் OnePlusல வந்து உங்களுக்கு ஹை அவுட்புட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடைக்கவில்லை. OnePlus வச்சுருந்தீங்கன்னா இந்த சார்ஜர் நீங்கள் வாங்காதீங்க. உங்களுடைய OnePlus சார்ஜரையே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. வேறு இப்போது நம்ம Oppo கனெக்ட் பண்ணுவோம். Oppo கனெக்ட் பண்ணோம்னா VOOC சார்ஜர் அப்படின்னு வருது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கான சப்போர்ட் Oppo மொபைல் ஃபோனில் கிடைக்குது. அதே மாதிரி Vivo மொபைல் ஃபோன்லையும் கிடைக்குது. இப்போ வந்து Xiaomi மொபைல் ஃபோன் போக்கோனுடைய போக்கோ F3 GT நம்ம கனெக்ட் பண்ணுவோம். குவிக் சார்ஜ் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்ஃபேக்ட் MI TurboCharge அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கூட மாறிடுது. ஸோ போக்கோ மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் MI மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸுக்கெல்லாம் டெஃபினட்டாக சூப்பர் ஃபாஸ்ட் 30 வாட் வரைக்கான சார்ஜிங் சப்போர்ட் இதில் கிடைக்குது. சரி, அடுத்து நம்ம சாம்சங் செக் பண்ணிடுவோம். என்கிட்ட இருக்கிறது சாம்சங் S20 FE ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மொபைல் ஃபோனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 வாட் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கேற்றப்பில் அவங்க சார்ஜிங்கான சப்போர்ட் அவ்வளோதான் கொடுக்க முடியும். எந்த ஒரு ஆக்சசரியாக இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து USB Type-Cயில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு மைக்ரோ USB போட்டிருந்தால் கூட அதை அந்த பர்டிகுலர் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம வந்து சார்ஜ் பண்ணது எல்லாமே இந்த USB Type-A போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Type-C போர்ட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னுடைய ஆப்பிள் சார்ஜரை கழட்டிட்டு ஸோ அதோட வந்த கேபிளை நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய Macbook Pro கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சவுண்ட் ஒன்று கேட்குது, சார்ஜ் ஆகுது அப்படின்னு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜிங்கில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக Macbook Proக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. Macbook Proவில் பார்த்தீங்கன்னா 65 வாட்டுக்கு மேலே கம்மியான சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜே ஏறாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து Macbook Proவை சப்போர்ட் பண்ணுது. விண்டோஸ் லேப்டாப்பில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு PD சார்ஜிங் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏசுஸ்னுடைய ZenBook நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ZenBookல கனெக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல LED லைட் எரியுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இப்போது ZenBookை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 45 வாட்டில் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே நேரத்தில் இப்போ வந்து நம்மளுடைய போக்கோவை திருப்பி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். குவிக் சார்ஜ், MI TurboCharge. ஸோ ஒரே நேரத்தில் லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணால் கூட 30 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு கிடைக்குது. ஓப்போக்கும் கிடைக்குதான்னு பார்த்துருவோம், ஊக்குன்னு வருதான்னு பார்த்துருவோம். VOOC அப்படின்னு சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் தெரியுது. ஆனால் சூப்பர் VOOC வரல, VOOC மட்டும்தான் வருது. சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கீழே தெரியுது. ஆனால் நம்ம என்னத்தை கனெக்ட் பண்ணாலும் OnePlusக்கு சப்போர்ட் இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்கல. இது வந்து இந்த சார்ஜர் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. OnePlus யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சார்ஜரை மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாமல் எந்த சார்ஜர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சார்ஜர் நம்மக்கிட்ட இல்லாமல் போனாலும் அந்த சார்ஜர் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த ஒரு சார்ஜர் இந்த மாதிரி ஒரு தரமான சார்ஜர் நமக்கு மார்க்கெட்டில் ஆஃப் த மார்க்கெட் நம்ம வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த சார்ஜரை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக என்னுடைய ஒப்பீனியன் இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி. அதுவும் இதோட விலை 6000 ரூபா அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து இல்லை. மொபைல் ஃபோன்ஸுக்கு மேக்ஸிமம் 30 வாட் தான் சப்போர்ட் பண்ணுது. உங்கள்கிட்ட லேப்டாப்பும் மொபைலும் எல்லாமே இருந்துச்சுனாலும் அதோட வர சார்ஜரை விட இந்த சார்ஜர் வந்து அதிகமான பவர் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 500 ரூபாய்க்கு ஒரு பவர் ஸ்ட்ரிப்பை வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பொழுதைக்கு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கேதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.